ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வதிக்கட்டும். இன்றைக்கி ஒரு சும்மா ஃபுல் ஓவர் எப்படி பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு க்ரணி ஸ்கொயரில் தான் பின்ன போகிறேன். 4 மில்லிமீட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன். நார்மலாக இப்போ நீங்கள் டிஷர்ட்டோ எந்த ப்ளவுஸோ எந்த இதனாலும் நீங்கள் அளவுக்கு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா அப்படி ஒரு ஷர்ட்டு என்ன டிஷர்ட் அல்லது ஏதாவது ஒன்று எடுத்துட்டு முதல் நாங்கள் பின்பக்கத்துக்கு இப்படி சதுரமாக எவ்வளோத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு பின்னணும். நாங்கள் க்ரணி ஸ்கொயரை பின்ன போகிறோம். நான் இதுன்ற அளவுக்கு நான் பின்னல, நான் சும்மா வச்சு காட்டுறேன். இப்போ இந்த முதுகு பக்கத்துக்கு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கரெக்டாக உங்களுக்கு இந்த இதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்னணும். பின்னி போட்டு அப்போ இங்கே இதுக்கு நான் வேறு கலரில் இப்போ கீழுக்கு எல்லாம் பின்னி முடிய விட்டு இது இறக்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இதுக்கிட்ட கொஞ்சம் காணா மேலே எல்லாம் சைட் எல்லாம் சரியாக வந்துட்டுதுண்டா இங்கே மட்டும் நாங்கள் நார்மலாக பின்னணும். இப்போ என்னென்ன க்ரணி ஸ்கொயர் பின்னுறேன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் இது என்னென்ன பின்னுறேன்னு இருக்குது போட்டிருக்கிறேன். இப்போ இந்த இதுலேயும் காட்டணும். இப்போ நான் மஞ்சள் கலர் நூல் நடுவுக்கும் நீங்கள் என்ன கலர் நூல் வேண்டாலும் எடுக்கலாம், எத்தனை கலர் நூல் வேண்டாலும் கலந்து பின்னலாம். இப்போ நான் மஞ்சளும் ப்ளூவும் மட்டும் பின்னுறேன். முதல்ல முடிச்சு போட்டுட்டு 4 செயின் பின்னணும். முடிச்சு போட்டுட்டு 1 2 3 4 செயின் பின்னிட்டு இந்த முதலாவது செயினுக்குள்ள கொண்டு 2 டபுள் க்ரோஸே பின்னணும். 1 அதுக்கே திரும்ப இன்னொரு டபுள் க்ரோஸு. அப்போ 2 பின்னிட்டேன். இதை மேஜிக் சர்க்கிளுக்கே பின்னலாம். நான் 4 செயின் பின்னி அதை கடைசி செயினுக்கு இதையும் சேர்த்துனா 1 2 3 பின்னியாச்சு. இந்த செயினையும் சேர்த்துன்னா 3 1 2 செயின் பின்னிட்டு இதுக்குள்ள திரும்ப 3 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். 1 2 3 பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பின்னிருக்கிற மாதிரி ஒரு சதுரம் இப்போ பின்னிக்கணும். இப்போ 3 பின்னிட்டேன், 3 டபுள் க்ரோஸே 1 2 செயின், அப்புறம் திரும்ப இதுக்குள்ள 3 டபுள் க்ரோஸே வேணும். 1 2 3 பின்னிட்டு திரும்ப 1 2 செயின் பின்னணும். பின்னி போட்டு திரும்ப 3 டபுள் க்ரோஸே இதுக்கு பின்னணும். 1 2 3 பின்னிட்டேன், இன்னும் 1 பின்னணும். நான் சதுரமாக வர்ற நாடி சதுரத்துக்கு 4 பக்கம் 1 2 3 இன்னும் ஒரு 3 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். 2 செயின் பின்னிட்டேன், நான் 3 டபுள் க்ரோஸே 3 டபுள் க்ரோஸே 1 2 3 பின்னியாச்சு. நீ 1 2 செயின் பின்னி 1 2 3ஆவதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் பின்னும். இப்போ பார்த்தீங்கன்னா சதுரம் மாதிரி 1 2 3 4 வந்திருக்கு. 1 2 3 4 சரியா. இப்போ அடுத்த வரி பின்னுறதுக்கு இப்போ அடுத்த இடைவெளிக்கு பின்னணும். ஏன்னா திருப்பி வேணுமெண்டா இப்படி திருப்பியும் பின்னலாம். நான் அப்படி திருப்பி பின்னலை, இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இதுக்குள்ள அடுத்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதுக்குள்ள கொண்டு 1 2 3 3 செயின் பின்னி இதுக்குள்ள 2 டபுள் க்ரோஸே 1 2 2 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 2 செயின் திரும்ப அந்த மூளைக்கு 2 3 டபுள் க்ரோஸே வேணும். 2
3 இப்படி சோடியாக 4 மூலைக்கு பின்ன 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸேன்னு பின்னணும். இந்த மூலைக்கு 3 டபுள் க்ரோஸே 1 2 3 அப்புறம் 2 செயின் திரும்ப அதுக்குள்ள அப்படி 4 மூலைக்குள்ளேயும் நாங்கள் பின்னணும். இந்த இடையக்க பின்னையும் ஒரு கரெக்டாக கொண்டு இங்கே பின்னணும் ஒவ்வொரு மூளை. இப்படி இதுக்கு 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸே அதே மாதிரி இந்த இடவெளிக்கு 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸே பின்னிட்டு 3வது செயினுக்கு வந்து முடிக்க போகும். இப்போ வந்து நீங்கள் சின்ன சதுரம் இப்படி நான் முன் பக்கத்துக்கு இப்படி சின்ன சதுரம் கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி கொண்டு வந்து சின்ன சின்ன சதுரமாக ஜாயின் பண்ண போனால் அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு முதல் இது மட்டும்தான் மஞ்சள் கலரில் பின்னிட்டு 2வது 3வது வரி ப்ளூ கலரால் பின்னணும். 2வது 3வது வரைக்கும் ப்ளூ கலர் மாற்றணும். இப்படி நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பின்னலாம். இப்போ வந்து நீங்கள் கலர் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றலாம். உங்களுக்கு என்ன டிசைனுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த 2 3 1 2 செயின் 3 டபுள் க்ரோஸே இனி அடுத்ததுக்கு கரெக்டாக இந்த வெளியில் தெரிகிற நூல்களை நீங்கள் உங்களுக்கு மறைச்சி பின்னலாம். அல்லது கடைசியாகவும் நீங்கள் சரி விடலாம். 1 2 3 1 2 செயின் 3 டபுள் க்ரோஸே 1 2 3 2 3வது கொண்டு வந்து முடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்லீப் ஸ்டிச் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்து நான் கலர் மாற்ற போகிறேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை மாற்றலாம். நீங்கள் எத்தனையாவது வரைக்கும் என்ன கலர் மாற்ற போகிறீங்களோ மாற்றலாம். ஒன்றை விட்டு ஒரு வரி ஒரு கலர்லேயும் பின்னலாம். இப்போ நான் வேறு கலர் மாற்ற இப்படியே வச்சுக்கொண்டு இதுக்கு முடிச்சு போட்டுட்டு இப்படி இது கலர் எடுத்து இப்படி விட்டு 1 2 3 3 செயின் பின்னி 3 டபுள் க்ரோஸே 2 டபுள் க்ரோஸே 1 2 3 இந்த செயின் சேர்த்துனா 3 1 2 2 செயின் ஒவ்வொரு மூளைக்கும் மட்டும் இதே பேட்டர்னில் வரும். 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸேன்ட்டு வரும். இப்போ அடுத்து வந்து இது வந்து இடையில வர்றதுண்டு நாடி இதுக்கு 3 டபுள் க்ரோஸே மட்டும்தான் பின்னப்போம். 1 2 3 இப்போ இது பார்த்தீங்கன்னா மூளை அந்த நாடி 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸேன்ட்டு பின்னும். மூளைக்கு சோடியாக வரும் 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸே எப்போவுமே மூளைப்பாட்டுக்கு அப்படியே தான் வரும். இது சைட்டு இடையில வர்றதுனால 3 டபுள் க்ரோஸே மட்டும்தான் இதுக்கு வரும். இது வந்து மூளைப்பாடனாடி 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸேன்னு வரும். இப்படி ஒவ்வொரு மூளைக்கு மட்டும் இதே பேட்டர்னுக்கு வரும். 3 டபுள் க்ரோஸே 2 செயின் இனி இதில் 3 டபுள் க்ரோஸே அப்புறம் இந்த மூளையில் வந்து 3 டபுள் க்ரோஸே 2 செயின் 3 டபுள் க்ரோஸே இல்லை 3 டபுள் க்ரோஸே கடைசியாக இதுக்கு வந்து முடிப்போம். இப்படி நீங்கள் எந்த சைஸுக்கு வேணுமென்றாலும் இப்படியே பின்னி கொண்டு வரணும். அந்த மூளைக்கு மட்டும்
இப்படி வரும். மிச்சம் இடையில வர்ற இத்தனை இது வந்தாலும் அதுக்கு 3 டபுள் க்ரோஸே தான் வரும். அந்த இடையில வர்ற சதுரம் எல்லாத்துக்கும் 3 டபுள் க்ரோஸே வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வரி பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன்லேயே இப்படி வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் எந்த சைஸுக்கு வேணாலும் பின்னலாம். அடுத்த வரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்கும் 2 டபுள் க்ரோஸே 2 செயின், இடைக்கெல்லாம் 3 டபுள் க்ரோஸே 3 டபுள் க்ரோஸே. அதே மாதிரி இப்படி எல்லாத்துக்கும் இப்படி சுத்த வர உங்களுக்கு அந்த உங்களோட டிஷர்ட்டு பின்பக்கம் முதுகு பக்கத்துக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி சதுரமாக பின்னணும். இப்போ டோட்டலாக வந்து இதில் வந்து எனக்கு எத்தனை வரி வந்திருக்குன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்தால 16 அப்போ இந்தாலையும் 16 32 வரி வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 வரி இங்கே இருந்து மூலப்பாட்டுக்கு என்ன வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு எத்தனை வரி வருதோ பின்ன வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இஞ்சி எல்லாம் இப்போ முதுகு பக்கத்துக்கு பின்னிக்க உங்கள் எக்ஸாம்பிளுக்கு இஞ்சி ஆனால் கரெக்டாக வந்துட்டுது, சதுரமாக வந்துட்டு கீழுக்கு ரக்கம் காணாதுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அங்காள் பக்கத்துக்கு பின்னாம சுத்த வர பின்னாம இங்கே மட்டும் பின்னிங்க. இதுக்குள்ள 3 டபுள் க்ரோஸே பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் 3 டபுள் க்ரோஸே ஒரு இடைவெளிக்கு பின்னி கொண்டு வந்துட்டு இந்த கடைசியில் மட்டும் இதுக்கு 3 டபுள் க்ரோஸை பின்னணும். அடுத்த வரியில் என்ன ஒரு வரி பின்ன போறீங்க, 3 செயின் பின்னி போட்டு கரெக்டாக அடுத்த பக்கத்து இடைவெளிக்குள்ள 3 டபுள் க்ரோஸே பின்னி கொண்டு வரணும். அது நீங்கள் பின்னி கொண்டு வரைக்கே உங்களுக்கு தெரியும். அப்படி நேராக வரும். நேராக வர்றதுக்கு இப்படி பின்னினா நேராக வருமா அப்படி பின்னணும். இப்போ நீங்கள் பின்பக்கம் ஃபுல்லாக பின்னி எடுத்துட்டீங்கன்னா இப்போ இனி இந்த பக்கத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு பின்ன போகிறோம். ஒரு பக்கம் இதுக்கு அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா கிரணி ஸ்கொயர் வந்து 1 2 3 அதாவது 6 1 2 3 4 5 6 ஒரு வரி 2 வரி 3 வரி உள்ள சதுரமா 8 இங்கால் பக்கத்துக்கு 8 2 4 6 8 இங்கால் பக்கத்துக்கு 8 பின்னி வச்சுக்கிறேன். அதை பின்னி எல்லாத்தையும் தனித்தனியாக பின்னி போட்டு ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இப்படி நான் மொத்த ஊசி வச்சுக்கிறேன். நூல் கொழுவுறதுக்கு இந்த ஊசி எடுத்து இப்போ எல்லாத்தையும் 8 மட்டும் 16 பின்னி வச்சுக்கிறேன். இது ஜாயின் பண்ணியிருக்குங்க. இப்படி ஜாயின் பண்ணின மாதிரி இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி வளமோ அப்படி ஜாயின் பண்ணுங்க. நான் இப்போ ஊசியால் ஜாயின் பண்ணலாம், நீங்கள் கம்பியால் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த நீட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். புறப்பக்கமாக பின்பக்கமாக தான் ஜாயின் பண்ணினான். அப்போதான் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கத்தை ஜாயின் பண்ணி காட்டுறேன். என்னென்ன ஜாயின் பண்ணுறான்ட்டு இந்த பக்கம் மூளையையும் அதாவது இந்த வெளிப்பக்கத்து செயினுக்குள்ளால போட்டு அதை இந்த அடுத்த பக்கத்தின் வெளிப்பக்க செயின் இப்படி கொடுத்து நூல்கள் வெளியில தெரிகிற நூல்கள் அதை நாங்கள் கடைசியாக மறைச்சு ஜாயின் பண்ணலாம், மறைச்சு பின்னலாம். இப்படி இப்படி கட்டிட்டு கலராம வெளியில தெரிகிற நூலெல்லாம் அப்புறம் ஆறுதலாக ஊசியால் கொழுவி நாங்கள் சரிவிடலாம். இப்படி நான் நீட்டு பாட்டுக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணேன். இப்போ சைட் பாட்டுக்கு ஜாயின் பண்ணேன். சரி, இப்படி இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணேன். அது இப்படி இந்த பக்கத்துக்கு நேராக கொடுத்து இப்படி தைக்கணும்.
அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு நேர கொழுவி தைக்கும். இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணினோம்டா இப்படி ஜாயின் பண்ணிக்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும், வடிவாக இருக்கும். இதுக்கையும் கொடுத்து அங்கே பக்கம் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணினா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எப்படி வரும். ஜாயின் பண்ணினா வழி பக்கத்துக்கு எப்படி தெரியும். இப்படி நீங்கள் 8 இதையும் இப்படி நீட்டுக்கு ஜாயின் பண்ணுங்க. இது ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி இங்கால 8 இங்கால 8 ஜாயின் பண்ணோம். வந்து சைட் ஜாயின் பண்ணிருக்க இழுக்கைக்கு இதுக்கு கொடுத்து இழுத்தோம்னா முடிச்சு மாதிரி வந்துடும். இனி இந்த நீட்டு ஜாயின் பண்ணிட்டேன். வேணுமெண்டா நூலை கட் பண்ணி மாற்றலாம். நான் என்ன இப்போ இதுக்குள்ளாலேயே மற்ற பக்கங்கான கொண்டு போக இதுக்குள்ளாலே கட் பண்ணி மாற்றாம நீங்கள் கட் பண்ணி மாற்றலாம். இந்த பக்கம் மூளைக்கு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் நூலையும் சேர்த்து வச்சுக்கொண்டு சரி நேர சரியாக நேராக பிடிச்சி வச்சுக்கொண்டு இங்காலையும் பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ண இப்படி எல்லா சதுரத்தையும் நாங்கள் நேர ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். வெளியில் தெரிகிற நூல்களை நீங்கள் ஊசியால் இல்லை கம்பியாலையாவது இழுக்கு செருவி இழுத்து விட்டிங்கன்னா சரி. இப்போ வந்து இதை வந்து இங்கே வச்சா பார்த்தீங்கன்னா இது குட்டியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சுத்த வர எல்லாத்தையும் சேர்த்து சுத்த வர ஒரு வரி பின்ன போகிறோம். இதெல்லாம் பின்னி இருக்கணும் வேணும். இப்படியே சுத்த வர உங்களுக்கு இன்னும் அகலம் பயங்கர கூட வேணுமெண்டா 2 வரியாக பின்னணும். இல்லைன்னா ஒரு வரி சுத்த வர பின்னினா காணமாட்டா ஒரு வரி சுத்த வர பின்னலாம். இப்போ என்னென்று பின்னுறேன்டா ஒரு இங்கே ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஏன்னா ஸ்டார்ட் பண்ண. அப்போ நான் வந்து இந்த மூலையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே கொடுத்து சரி இப்போ இதை சுத்த வர ஒரு வரி பின்ன போகிறேன். அப்போ இதுக்குள்ள அப்படி கொடுத்து சரி முடிச்சு போட்டுட்டு பின்னைக்கு கலராது ஈஸியாக இருக்கும். அப்படி இதுக்குள்ளால கொடுத்து 1 2 3 3 செயின் பின்னிட்டு 1 2 3 டபுள் சாரி இந்த செயின் செய்து 3 டபுள் க்ரோஸு
இப்போ சுற்றி கொண்டு வந்து முடி கேட்க வேணுமெண்டா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இதுக்குள்ளேயே பின்னலாம், அல்ல 3 ஸ்டார்ட்லேயே இப்படி பின்னிட்டு போகலாம். 2 செயின் பின்னி 1 2 3 3 டபுள் க்ரோஸு பின்னியாச்சு. கடைசியாக கொண்டு வந்து இந்த 3 செயினுக்கு கொண்டு வந்து முடிக்கணும் சுத்தவரை. இப்போ இனி என்ன செய்ய போகிறோம், இப்படி நீட்டுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் 3 டபுள் க்ரோஸை பின்ன போகிறோம். 2 3 இப்படியே ஃபுல்லாக ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 டபுள் க்ரோஸு, இதுக்குள்ள 3 டபுள் க்ரோஸு, இதுக்கு 3 டபுள் க்ரோஸு, 3 டபுள் க்ரோஸு, ஒவ்வொரு இந்த மூலையில் மட்டும் 3 டபுள் க்ரோஸே 2 செயின், 3 டபுள் க்ரோஸே 2 செயின், 3 டபுள் க்ரோஸே 2 செயின். மிச்சம் எல்லாத்துக்கையும் 3 டபுள் க்ரோஸே தான் பின்ன போகிறோம். ஒவ்வொரு இடைவெளிக்கையும் பின்ன போகிறோம். இதில் சாரி கேமராவுக்கு வெளியில் 3 டபுள் க்ரோஸே. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜாயின் பண்ணின இடம், 2 பக்கம் மூளையும் ஜாயின் பண்ணின இடம். இதில் என்ன செய்வேன், இதுக்குள்ள இந்த மூளைக்குள்ள இது இந்த மூளைக்குள்ள 3 டபுள் க்ரோஸ் 1 2 3. இனி வந்து இந்த பக்கம் மூளைக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பண்ணினால இங்கால 3 டபுள் க்ரோஸு, மற்ற பக்கத்துக்கு 3 டபுள் க்ரோஸு. இந்த நீட்டுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் 3 டபுள் க்ரோஸு தான் வரும். பின்னேக்கு அந்த சைட்டில் தொங்குற நூல் எல்லாத்தையும் இதுக்கு பின்னலுக்குள்ள உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து பின்ன முடியுமோ பின்னி விடலாம். இதுக்கு 3 டபுள் க்ரோஸு. பக்கத்து இருக்க 3 டபுள் க்ரோஸு. ரெண்டு 3. அதே மாதிரி இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளையும் பின்ன வேண்டியதான். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. டென்னிஸ் பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான. இதே நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட் கலரில் இவ்வளோத்துக்கு வித்தியாசமெல்லாம் டிசைன் போட்டு வடிவாக பின்னலாம். வேங்க பின்னிட்டு காட்டும். இப்போ வந்து கீழ் பக்கம் மூளை பக்கத்துக்கு வந்துட்டேன். அப்போ இந்த மூளைக்கு என்னென்னு வழக்கம் போல் 3 டபுள் க்ரோஸு 2 செயின் 3 டபுள் க்ரோஸு விண்ணப்பம் 1 2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த சைட் மட்டும் ஒரு வரி மட்டும் பின்னோன்னு மட்டும் சொன்னால் இப்போ இப்படி பின்னி கொண்டு வரைக்க பாருங்கள், இது நேராக வந்துட்டுது. 2 டபுள் க்ரோஸை பின்னினோடனே இப்படி நேராக வந்துட்டு இவ்வளோத்தோட நிப்பாட்டலாம். ஒரு சைட்டுக்கு மட்டும் நீங்கள் பின்ன போகிறீங்கன்னு சொன்னால் இப்படியே நிப்பாட்டலாம். இப்போ நான் வந்து சுத்த வர பண்ணுற நாடி 3 டபுள் க்ரோஸு 2 டபுள் க்ரோஸு பின்னிட்டேன். 3 டபுள் க்ரோஸு 1 2 2 செயின் 3 டபுள் க்ரோஸு. இப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் 3 டபுள் க்ரோஸு 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 3 டபுள் க்ரோஸு. இதுக்கு 3 டபுள் க்ரோஸு 2 செயின் 3 டபுள் க்ரோஸு. மிச்சம் எல்லாத்துக்கும் 3 டபுள் க்ரோஸு. இதுக்கு 3 டபுள் க்ரோஸு 2 செயின். அப்படியே மிச்சம் எல்லாத்துக்கும் 3 டபுள் க்ரோஸு. கடைசியாக கொண்டு வந்து இதுக்கு முடிக்கணும். இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். 1 2 3ஆவதுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வச்சு பார்க்கணும். நாங்கள் இப்போ வந்து இதை இதோட வச்சு பார்த்தோம்னா இவ்வளவுதான் இருக்குது. எனக்கு மேலுக்கு வந்து என்ன ஒரு 2 வரி பின்னினா தான் இது இந்த மட்டத்துக்கு வரும். அப்போ என்ன செய்ய போனோம், இப்போ உங்களுக்கு வந்து இந்த சைட்டுக்கு
பின்னோணுமெண்டா எக்ஸ்ட்ரா பின்னோணும். இதே மாதிரியே பின்னலாம். அப்போ எனக்கு வந்து இப்போ மேல் பக்கத்துக்கு தான் 2 வரி காணாமல் கிடக்கு. அப்போ என்ன செய்ய போனோம்னா அப்படியே சுத்த வர பின்னினா கூடிடும். அப்போ சுத்த வர பின்னாமல் இதுக்கு இதில் கொண்டு வந்து முடிக்கனாலே இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பக்கத்துக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு 1 2 3 செயின் பின்னிட்டு இப்போ 3 டபுள் க்ரோஸே பின்னி பார்ப்போம். நேராக அல்லது இந்த மூலையில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 2 3 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு டிரெக்டாக கொண்டு வந்து இதுக்குள்ளே 3 டபுள் க்ரோஸே வேணும். 1 2 3 பின்னிட்டு இதுக்குள்ளே 3 டபுள் க்ரோஸே இது 3 டபுள் க்ரோஸே எல்லாத்துக்கும் 3 டபுள் க்ரோஸே பின்னணும். இங்கே காண இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூளைக்கு 3 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இனி சினிமா 1 2 3 3 செயின் பின்னி போட்டு இப்படி திருப்பிட்டு எங்களுக்கு 2 வரி தானே வேணும். ஒரு வரி பின்னிட்டோம். அடுத்த வரி 3 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இந்த முதலாவது இடவழிக்கு 3 டபுள் க்ரோஸே 1 2 3 இப்படி ஒவ்வொரு இடைவெளிக்கே 3 டபுள் க்ரோஸே பின்னணும். கடைசியாக இதுக்கே 3 டபுள் க்ரோஸே வரும். இப்போ 2 வரி பின்னிட்டேன். இதுக்கே 3 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இனி என்ன செய்ய போகணும்னா இப்போ வச்சு பார்ப்போம். 1 2 வரி பின்னிருக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. வடிவெடுத்து விட இப்போ சரியாக இருக்குது. இதோட அளந்து பார்த்தா ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போனோம்னா இந்த நூலை கொஞ்சம் நூல் விட்டு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நூல் விட்டு வெட்டப்போம். இப்போ இது இப்போ என்னென்னு ஜாயின் பண்ண போனோம்னா இதுதான் வெளிப்பக்கம் நல்ல பக்கம் தையல் தைக்கிற மாதிரி தான். இது புறப்பக்கம், இது உள்பக்கம். அப்போ என்ன செய்ய போனோம்னா இதையும் இப்படி வச்சுட்டு இப்போ இதுகள் மற்றது எப்படி ஜாயின் பண்ணினானோ அதே மாதிரி இதையும் அங்காலையும் இங்காலையுமா மாறி மாறி கொழுவி ஜாயின் பண்ண போகிறேன். ஆனால் இது இப்போ என்ன செய்ய போனேன்னா நான் வந்து இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணாமல் 1 2 3 4 ஒரு சதுரங்கான ஜாயின் பண்ண போகிறேன். இந்த ஜாயின் பண்ணின இந்த சதுரங்கான ஜாயின் பண்ண போகிறேன். ஏனெண்டா அப்போ தான் இப்படி மடித்து விட வடிவாக இருக்கும். அப்போ அதுக்காக ஒரு சதுரங்கான மட்டும் ஜாயின் பண்ணுவேன். 1 2 3 4 காண ஜாயின் பண்ண போகிறேன். 1 2 3 4 இங்கே அப்போ இந்த 4 காண ஜாயின் பண்ண போகிறேன். இங்கால வந்து நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் அதே பிறகு கலட்டி விடுவேன். நான் அவ்வளோத்தோட ஜாயின் பண்ணுறத நிப்பாட்டுறேன். இப்போ நிப்பாட்டி போட்டு இப்போ இதை வந்து இந்த பக்கமாக எடுத்தேனண்டா இப்போ வந்து இது ஜாயின் பண்ணி வச்சுக்கிற நாடி இப்படி விரிக்கலாம். இது வந்து இவ்வளோத்தோட ஜாயின் பண்ண இதை இப்படி மடித்து விடைக்க இப்படி மடித்து விட்டோம்னா கொஞ்சம் வடிவாக இருக்கும். கழுத்தும் வி ஷேப்பில் இப்படியே நிற்கும்.
அதுக்காக நான் ஒரு ஒரு சதுரங்கான ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதையும் கலட்டி அதே மாதிரி ஜாயின் பண்ண போனேன். பார்க்க வடிவாக இருக்கும். இனி கையின் அளவு வந்து நீங்கள் உடுப்புன்ற கையை வச்சு எந்த அளவுக்கு பின்னீங்க அந்த அளவை வச்சு அந்த கையை விட்டு இதையும் உள்பக்கத்தால் இதை எப்படி ஜாயின் பண்ணினோமோ மற்றதுகள் அதே மாதிரி இதையும் நீட்டுக்கு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து 2 கையை சமனாக வச்சு கொண்டு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழ்கான ஜாயின் பண்ண போகிறேன். கீழ் மூலகான 2 கட்டு போட்டுட்டு தொங்குற நூலெல்லாம் கடைசியாக நாங்கள் அதனால் இந்த ஆனை ஜாயின் பண்ண போகிறேன். வழக்கமாக ஜாயின் பண்ண உட்புற பக்கமாக தான் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணுறேன். இப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து சைட்டெல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ கையெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து இப்போ நீங்கள் வேணுமென்னா இப்படி ஓப்பன் விடலாம். அதில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னாலும் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி ஜாயின் பண்ணியே பின்ன போகிறீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அல்லது இப்படி கொலர் மாதிரி விட போகிறீங்கன்னா விடலாம். இப்போ நான் கொலர் மாதிரி விடையில் இதை கலட்டி விடுவேன். இல்லைன்னா இப்படி ஜாயின் பண்ணிடுவேன். மிச்சம் செய்ய வேண்டியது கை பின்னணும். நீங்கள் கை பின்னலாம் கட்டான் வேணுமெண்டா ஒரு லைன் பின்னி குட்டியாக எடுக்கலாம். இல்லை புல் கையாக பின்னலாம். இந்த கீழ் பக்கத்துக்கு நான் கொஞ்சம் ஒடுக்கமாக சுருங்கி வர்ற மாதிரி பின்ன போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விரிஞ்சு இப்படி ஒரு டிசைனில் அந்த சுருக்கி வர்ற மாதிரி பின்ன போகிறேன். சுருக்கமாக மஞ்சள் கலரால் பின்ன போகிறேன் கீழ் பக்கத்துக்கு. அடுத்து வந்து இந்த அவுட்லைன் வெளிப்பக்கத்துக்கு இந்த போர்டர்கள் இதுகளெல்லாம் இனி பின்னணும். இந்த போர்டரும் புல் கை வேணுமெண்டா புல் கை பின்னலாம். ஆம் கட் வேணுமெண்டா ஆம் கட்டாகவே விடலாம். இனி மிச்சம் வந்து மஞ்சள் கலரால் எல்லாத்துக்கும் 3 செயின் பின்னி சுத்த வர 1 டபுள் க்ரோஸை பின்னிட்டு தண்டா. முதல் இதை பின்னிட்டு கீழே பின்னுறேன். நல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் மிச்சம் என்னென்று பின்னுறேன்னு சொல்கிறேன். கையும் இந்த அவுட்லைனும் இங்கே கொழுவுறதுக்கு பட்டின்கள் வச்சு பின்னுறது. அதில் நீங்கள் பட்டின் வைக்கலைன்னா இப்படி ஜாயின் பண்ணி விடலும் விடலாம். நம்ம ஒரு வரி பின்னி போட்டு ஜாயின் பண்ணி விடலும் விடலாம். அப்படின்ட்டான டிசைனில் பின்னலாம். அடுத்த வீடியோவில் நான் எனக்கு வர்ற ஐடியாவை பொறுத்து என்ன செய்வோம் வந்து பார்ப்போம். பாய் பாய். இப்போ வந்து இப்படி கை பின்ன போகிறேன். இப்போ நான் வந்து கட்டை கையாகவே வச்சிருக்கிறேன். இப்போ இதுலேருந்து 1 2 3 4 வரி இப்படி பின்னிருக்கிறேன். மற்ற நார்மல் இப்படி என்னென்னு பின்னுறது பார்ப்போம். இந்த பக்கத்துக்கு இது 4 மில்லிமீட்டர் கம்பியாலே தான் பின்னுறேன். இங்கே மட்டும் இது மட்டும் 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுவேன். மற்றது 4 மில்லிமீட்டர் கம்பியால் பின்ன போகிறேன். என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து கைக்குள்ளே நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். முடிச்சு போட்டு பின்னி வைக்க கலராகவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 1 2 3 செயின் பின்னி இதுக்குள்ள பக்கத்தில் 2 டபுள் க்ரோஸை பின்னப்போம். 1 2 இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் அதோட சேர்த்து எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி பின்ன போகிறேன். ஒவ்வொரு இடைவெளிக்கும் 3 டபுள் க்ரோஸை பின்னணும். இதில் வந்து 3 செயின் பின்னா 2 டபுள் க்ரோஸு. இனி இங்கே பக்கத்து இடைவெளிக்க 3 டபுள் க்ரோஸு 1
2 3 இப்படி சுத்த வர இந்த கையின் சுத்த வர பின்னி கொண்டு வரப்போகிறோம். வந்து கடைசியாக இதுக்கு ஒரு 3 டபுள் க்ரோஸை பின்னுவோம். பின்னி 3வது செயினுக்குள்ளே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். இது வந்து கையின் ஷோல்டர் பக்கம் ஜாயின் பண்ணின பக்கம். அதில் இப்போ நீங்கள் இந்த இடைவெளிக்கு 3 டபுள் க்ரோஸு அது மாதிரி இப்படி டிரெக்டாக இங்கால 3 டபுள் க்ரோஸை பின்னிட்டு மற்றதெல்லாம் நார்மலாக பின்ன வேண்டியதான். இந்த அடுத்து வந்து இந்த இடைவெளிக்கு மூன்றாவது கவுன் வந்து ஜாயின் பண்ண போகணும். 1 2 மூன்றாவது கவுன் வந்து முடிச்சிட்டு பக்கத்து இதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் பக்கத்து இஞ்சாலுது நடு இடைவெளிக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி 1 2 3 3 செயின் பண்ணி வழக்கம் போல் 2 டபுள் க்ரோஸே மிச்சம் எல்லாத்துக்கும் 3 டபுள் க்ரோஸே. இது ரெண்டாவது கையின் ரெண்டாவது ரவுண்ட் பின்னுறேன். ரெண்டாவது வரி சுற்று ரெண்டாவது சுற்று பின்னுறேன். 2 3 இப்படி இங்கே காண பின்னி கொண்டு வரேன். இப்போ கை வந்து நான் 1 2 இப்போ 3வது வரி பின்னி கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது வரி 2வது வரியும் பின்னி முடிச்சுட்டு இப்போ 3வது வரியும் பின்னி கடைசி இருக்குல்ல. இப்போ என்ன செய்ய போகிறேன், இதை வந்து ஒன்றை குறைக்க போகிறேன். அப்போ இப்படி பின்னி எடுத்து சேர்த்து வச்சுக்கொண்டு 3 டபுள் க்ரோஸை ஒன்றா பின்னி இப்படி சேர்த்து வச்சுக்கொண்டு இதுக்குள்ள 3வது செயினுக்குள்ள கொடுத்து அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா பின்னிட்டேன். இப்போ வந்து இனி அடுத்த வரி வழக்கம் போல் ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி 1 2 டபுள் க்ரோஸு. இப்போ சுத்த வரை எல்லாத்துக்கும் 3 டபுள் க்ரோஸை பின்னணும். ஆனால் இதுக்குள்ளே மட்டும் இடையில பின்னாமல் ஸ்ட்ரைட்டாக இதுக்க பின்னிட்டு இங்கே ஒன்று முடிக்க போகிறேன். இந்த வரி மட்டும் இப்போ 4வது வரி பின்னுறேன். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்போ 4வது வரி பின்னுறேன். 5 6 வரி இப்படி பின்ன போகிறேன். டோட்டலாக 1 2 3 4 5 6 வரி பின்னணும் டோட்டலாக. 1 இங்கேருந்து கமக்கட்டிலேருந்து 1 2 3 1 2 3 4 5 6 வரி. இப்போ வந்து இங்கே 1 2 1 2 3 வரி பின்னியாச்சு. இப்போ 4வது வரி பின்னி கொண்டிருக்கிறேன். 5 6 வரி டோட்டலாக பின்னணும். இங்கேருந்து பின்னிட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக நார்மலாக வழக்கம் மாதிரியே பின்னணும். இப்போ வந்து 4வது வரிக்கு வந்து இந்த இடையில நான் பின்னிறேன், சேர்த்து பின்னினேன். அந்த இடையில பின்னாமல் ரைட்டாக கொண்டு வந்து 3வதுக்குள்ள வந்து முடிக்கிறேன். முடிச்சுட்டு இப்போ
ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 5வது வரி பின்னும். 1 2 3 இனி 5ம் 6ம் நார்மலாக பின்னுவோம். வழக்கம் போல் நார்மலாக எல்லாத்துக்கும் 3 டபுள் க்ரோஷே பின்னும். பின்னி கொண்டு வந்து 3வது செயினுக்கு முடிக்கணும். நான் வந்து 5 வரியோடைய நிப்பாட்டினேன். 1 2 3 4 5 வரியை கட்ட கையை காணமா 5 வரியோடைய நிப்பாட்டிட்டேன். இனி வந்து நீங்கள் புல் கை வேணுமென்னா நீங்கள் புல் கை அளவு உடுப்பில் அளவு எடுத்துட்டு இப்படி பின்னுறதுக்கு இடம் பட்டு அதுக்கான இந்த டிசைன் பின்ன போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை பின்னி கொண்டு வந்து இவ்வளோ நீட்டுக்கு வேணுமோ இந்த டிசைனில் பின்னி கொண்டு வந்து கடைசியாக இதை அப்படி டிசைன் பின்னலாம். இப்போ வந்து நான் இதில் 5 வரி பின்னி இருக்கிறேன். இனி வந்து மஞ்சள் கலரால் நான் வந்து 3 மில்லிமீட்டர் கம்பியால் தான் பின்ன போகிறேன். இதே மாதிரி டிசைன் பின்ன போகிறேன். இங்கால அதுக்கு முதல் வந்து நான் இங்கே இந்த சைட்டுக்கு வந்து 3 செயின் பின்னி எல்லாத்துக்கும் இந்த சைட்டுக்கு 1 டபுள் க்ரோஷே பின்னி வச்சுக்கிறேன். 3 செயின் பின்னி எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஷ், அப்புறம் 3 செயின் பின்னி அடுத்த வரி எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஷே பின்னிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆளையும் பின்னி வச்சுக்கிறேன். 3 செயின் பின்னி எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஷே, 2வது வரி 1 டபுள் க்ரோஷே பின்னிருக்கிறேன். 3வது வரி இது எப்படி பின்னுறேன்ட்டு இப்போ பின்னி காட்டுறேன். காட்டிட்டு அதுக்கு நான் 4 மில்லிமீட்டர் கம்பியாலேயே பின்னுறேன். கைக்கும் இதே டிசைன் தான் பின்னி இருக்கிறேன். அந்த லேஸ் மாதிரி டிசைன் அப்படியே என்னோட பின்னுறேன்னு பார்க்கணும். இதில் வந்து 1 செயின் பின்னிட்டு ஒரு திருப்பிட்டு இதுக்குள்ளே திரும்ப கொடுத்து 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு 1 2 3ஆவதுக்குள்ள கொண்டு வந்து 5 டபுள் க்ரோஷே வேணும். 1 அதுக்கே திரும்ப 2 3 4 5 டபுள் க்ரோஷே பின்னிட்டு 1 2 3ஆவதுக்குள்ள கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷே பின்னுறேன். திருப்ப 1 2 3ஆவதுக்குள்ள கொண்டு வந்து 5 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். 1 2 3 3 4 5 பின்னி 1 2 3ஆவதுக்குள்ள கொண்டு வந்து 1 சிங்கிள் க்ரோஷே இப்படி இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக பின்னணும். இப்போ வந்து நீட்டுக்கு எல்லாத்துக்கும் பின்னியாச்சு. இப்போ கடைசியாக 1 2 3ஆவதுக்குள்ள கொண்டு வந்து கடைசிக்கு 3 செயினுக்குள்ள கொண்டு வந்து முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு நான் அப்படியே நீங்கள் கட் பண்ணல அப்படியே வச்சுக்கணும். என்னென்னா கீழ் பக்கத்துக்கு முடிக்காம வச்சுக்கணும். என்ன கீழ் பக்கத்துக்கு வந்து நான் செயின் பின்ன போகிறேன். இப்போ இங்கே வந்து இனி அடுத்ததாக வந்து இதுக்கு மேலே கொலார் பின்ன போகிறேன். மஞ்சள் கலரால் இப்படி இதை சுத்த வர கொலார் பின்ன போகணும். மற்ற கையக்கு இதே மாதிரி இந்த பின்னணும். இப்போ வந்து இது இல்லை கீழ் பக்கத்துக்கு பின்ன போகிறேன். கீழ் பக்கத்துக்கு கொஞ்சம் ஒடுங்கி இதாக வர்றதுக்கு இப்படி கொஞ்சம் ஒடுங்கி வர்ற மாதிரி பின்ன போகிறேன். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுறேன். கொஞ்சம் ஒடுங்கி வரும். அதுக்கு 1 2 3 3 செயின் பின்னி
இதுக்குள்ள 1 double crochet 1 double crochet 1 double crochet இது சைட்டுக்கு one double crochet பின்னி கொண்டு வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் இனி 1 double crochet பின்ன போகிறேன். ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் 1 double crochet பின்ன. நீங்கள் வேணும்னா இப்படி பின்னலும் பின்னலாம் அல்லது இப்படி பின்னலும் பின்னலாம். உங்களுக்கு எப்படி பின்ன பிடிக்குமோ அப்படி பின்னலாம். இப்போ சுத்த வர எல்லாத்துக்கையும் இப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் சுத்த வர இங்கே காண 1 double crochet பின்ன போகிறேன். அதே மாதிரி இந்த கை பக்கத்துக்கும் வந்து 3 செயின் பின்னி எல்லாத்துக்குள்ளேயும் முதல் வரி 1 double crochet பின்னணும். அடுத்த வரி வந்து மேலே கீழே பின்னணும். முதல் வரி எல்லாத்துக்கையும் 1 double crochet, அடுத்த 2 வரியும் மேலே கீழே பின்னணும். 2வது வரி மேலே கீழே பின்னணும். 3வது வரி மேலே பின்னினக்க மேலே கீழே பின்னினக்க கீழே பின்னி போட்டு கடைசியாக இதில் பின்னின மாதிரி இந்த டிசைனை இங்கே பின்ன போகிறோம். அதே மாதிரி இதிலையும் எல்லாத்துக்கையும் 1 double crochet பின்னிட்டு கடைசியாக என்ன 2வது வரி வந்து மேலே கீழே பின்னிட்டு 3 4வது வரியெல்லாம் மேலே பின்னினக்க மேலே கீழே பின்னின கீழேண்டு அப்படி பின்னணும். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ரக்கம் வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அப்படி பின்னலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இது பின்னி முடிச்சிட்டேன். கழுத்துக்கு வந்து நார்மலாக 3 செயின் பின்னி இப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் 1 double crochet இங்கே பின்னினான். பின்னிட்டு 2வது வரி வந்து 3 double crochet ஸ்டார்டில் இருக்கிற 3 double crochet ஒன்றா பின்னிட்டு மிச்சம் எல்லாத்துக்கையும் 1 double crochet பின்னி கடைசி 3 double crochet சேர்த்து பின்னினான். கொஞ்சம் இப்படி வளைவாக வர்றதுக்காக இப்படி பின்னினான். கை வந்து பின்னி முடிச்சிட்டேன். அதுவும் முதல் வரி வந்து 1 double crochet, 2வது வரி வந்து மேலே கீழே ஒன்றை விட்ட வரி, 3வது வரி வந்து மேலே பின்னினதுக்கு மேலே கீழே பின்னினதுக்கு கீழே அப்படி பின்னினான். மற்ற இந்த லேஸ் என்னோட பின்னுறது தெரியும். ஓடோட பின்ன 1 செயின் பண்ணி சிங்கிள் crochet அதுக்கு பின்னிட்டு 3வதுக்கு 5 double crochet, அப்புறம் 3வதுக்கு கொண்டு வந்து சிங்கிள் crochet பின்னணும். கொண்டு வந்து முடிக்கிற திருப்ப 3வதுக்கு வந்து 5 double crochet அப்படி பின்னினாங்க. அதே மாதிரி கீழ் பக்கமும் எப்படி பின்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் சுத்த வர முதல் வரி 1 சிங்கிள் crochet பின்னிட்டு 2வது வரி வந்து இந்த கை பின்னின மாதிரியே மேலே கீழே பின்னிட்டு 2வது வரி, 3வது வரி வந்து மேலே பின்னினக்க மேலே கீழே பின்னினக்கு கீழே. இப்போ உங்களுக்கு எவ்வளோத்துக்கு நீட்டு இறக்கம் வேணுமோ அப்படி பின்னணும். இதுவும் அப்படித்தான் 1 double crochet, 2வது வரியும் 1 double crochet, 3வது வரியில் இந்த டிசைன் லேஸ் டிசைன் போட்டிருக்கிறேன். இது வந்து 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னினான். அதனால் பாருங்க கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி வடிவாக வந்திருக்கு. பிறகு இது வந்து நீங்கள் வந்து இப்படி விருப்பமும் விரும்பலாம். இப்படி விடையக்கு கொஞ்சம் வடிவாக இருக்கும். இதில் தச்சு விட்டிங்கன்னா சரி, மஞ்சள் நூலால் இதில் கட்டி விட்டுட்டு 2 பக்கம் இப்படி கட்டிட்டு இதில் உங்களுக்கு பட்டின் வேணுமெண்டா இத்தனை பட்டினும் வைக்கலாம். அப்போ இதில் 3 பட்டின் வைக்க போறீங்கன்னா வைக்கலாம். இதில் ஒரு பட்டின் 1 2 3 பட்டின் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்சதுன்னா பின்னி பாருங்க. இந்த பின்பக்கம் இதில் நீங்கள் என்ன டிசைன் என்ன கலரில் பின்றதை பொறுத்து உங்களை இன்னும் கூட வடிவாக இருக்கும். நீங்கள் வந்து குளர் அப்படியே மடிக்காமல் நேராக விட போறீங்கன்னாலும் நேராக விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள்
எப்படி கலர் விட போகிறீங்கன்னாலும் விடலாம். கழுத்தின் இது இதில் நூலால் கட்டி தச்சு விட்டிங்கன்னா சரி. 2 பக்கம் தச்சு போட்டு இதில் பட்டன் எத்தனை பட்டன் வேணுமோ வைக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப அழகாக வர இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பின்னி பாருங்க. வேறு வேறு டிசைனுகளில் நீங்களாகவே டிசைனுகள் போட்டு வித்தியாசம் வித்தியாசமாக பின்னலாம். நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் இப்போ ஆலிஸ்வான் பின்னுறது, தொப்பி பின்னுறது, சட்டை பின்னுறது, இப்படி சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள், சப்பாத்துகள், அதை பின்னுற நிறைய வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் விளங்கலைன்னா கீழே எழுதி விடுங்க, பின்னி போடுவேன். பாய் பாய். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.